உலகெங்கும் உள்ள இறைவாணியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், லாஸ்ட் பஸ் நாட் லீஸ்ட் புதனுடைய ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போது, என்னெல்லாம் பண்ண போது, என்னதான் பண்ண போது, நல்லா தான் இருக்கீங்க. சும்மா வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்க எதுவும் சொல்லக்கூடாது. எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த லெவல் டிரான்சிட் நடந்துட்டு தான் இருக்கு. நம்மளுக்கா ஏழரை நடக்குதுன்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. இன்னும் வரல, வருவோம். இன்னும் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்கள்கிட்ட வருவோம். அது வரைக்கும் இப்போதைக்கு பக்கத்து வீட்டில் தான் இருக்கும், பக்கத்து நட்சத்திரத்தில். பெருசெல்லாம் கவலைப்பட்டுக்க வேணாம். ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி உங்கள் நட்சத்திரநாதனை யார் இந்த தடவை போய் ராகுவோட சேர சொன்னது? நானா சொன்னேன்? போய் முதல்ல நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி முதல்ல புதன் தான் போய் 3ஆம் தேதியே போயிட்டு இந்த தடவை யாரோட சேர போகிறாரு? ராகுவோட சேர போகிறாரு. அடுத்து மிஸ்டர் சுக்ரன் போக போகிறாரு. 13ஆம் தேதி சூரியன் போக போகிறாரு. அப்புறம் தான் 2ஆம் வீட்டு அதிபதி போய் சேர போகிறாரு. ஸோ இந்த தடவை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகுவுடைய போர்ஷன் எப்படி இருக்குன்றதை பொறுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நிகழ காத்திருக்கிறது. இது வரைக்கும் இல்லாமல் எதுக்கு திரும்ப திரும்ப ஜனனகாலத்தை தூக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, இந்த தடவை எல்லா கிரகங்களும் ராகுவன் அப்படியில் அப்படியே ஒரு மாதிரி கட்டுண்டு இருக்கு. அதோடைய 1, 5, 7, 9 அப்படியே அடங்கியிருக்கு. ஸோ த மோஸ்ட் பவர்ஃபுல்லான சினாரியோ உலகத்துக்கே கிரியேட் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் ராகுவுடைய பொசிஷனை பொறுத்து. ஆனால் குருவோட பார்வையில் இருக்கிறனால பெருசாக நெகட்டிவாக இருக்குமானா நெகட்டிவாக இல்லை தான். ஆனாலுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மென்டலி இருக்க வேண்டிய காலகட்டம். நிறையா பேர் இந்த தடவை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வத்தோட கனெக்ட் ஆகுறது, ஏதோ ஒரு நாகதெய்வத்தோட கனெக்ட் ஆகுறது. தப்பாக எடுத்துக்காதீங்க. திடீர்னு காசு வெட்டி போடுறது, இல்லை காசு வெட்டி போகிற இடத்துக்கு போகிறது, அதர்வன வேதத்தோட கனெக்ட் ஆகுறது. இல்லை ராகு அந்த வேலையெல்லாம் செவ்வனே செய்வார். இந்த பக்கம் ஒரு பரிசினாரியோ, ஒரு பக்கம் திடீர்னு பயங்கர மூளையாக இருக்கிறது, பயங்கரமாக படிக்கிறது, ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரிசர்ச் பண்ணுறது, ரொம்ப புதுசாக ஒரு இனோவேஷன் க்ரியேட் பண்ணுறது, ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணுறது, வேலையில் ஒரு புது உத்தியை க்ரியேட் பண்ணுறது, ஒரு ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு விஷயம் நடக்கிறது, இதெல்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு ஜனனகால ஜாதகத்தில் ராகுவோட பொசிஷன் சூப்பராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கான இன்க்ரிமெண்ட், உங்களுக்கான ப்ரமோஷன், உங்களுக்கான செல்வாக்கு சூப்பர் வெரி குட் அப்படின்ற ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறது, ஒரு அப்ரசல் கிடைக்கிறது, எல்லாம் அந்த நடக்க போகுது. நிறைய பேருக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உங்களை வெளியூருக்கு அனுப்புறது, ஒரு டிப்டிஷனில் வேறு எங்கேயாவது கொண்டு போய் போடுறது அப்படின்ற மாதிரி அமைக்கும். இன்னும் சொல்லப்போனால் குருதான் பெருமிதிக்கிறவன். பணம் வராதவங்களுக்குலாம் இந்த மாதம் பணம் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கிறார். அரசாங்கம் மூலியமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்பு, அப்பா மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்பு, ஏதோ ஒரு மூத்த பிள்ளை மூலமாக சில பேருக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள், இல்லை அவர்களுடைய ஒரு ஒரு ஆளுமையால் நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியில் இருக்கிறது, இதெல்லாம் இந்த தடவை நடக்கும். ஸோ அப்பா மூலமாக ஒரு நல்லவே நடக்க போகிறது, மூத்த பிள்ளை மூலமாக ஒரு நல்லவே நடக்க போகிறது. அதே மாதிரி அரசாங்கத்தின் மூலமாக ஒரு நல்லது நடக்க போகுது. யாருக்கு? ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதியும் போய் ராகுவோட பிடியில் இருக்கும்போது சூப்பர். இது வந்து நீங்கள் திரும்ப திரும்ப தப்பாகவே எடுக்க வேண்டாம். அதான் ஃப்ரெண்டோட சேர்ந்து இருக்கும்போது ஆல்மோஸ்ட் நெகட்டிவாலாம் ஒன்றும் வரப்போகிறது. முயற்சிகள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ பண்ணுற விஷயம்லாம் சூப்பராக இருக்கும். புதுசாக ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். அது உங்களை ஒரு மாதிரியான வளர்ச்சிக்கு கொண்டு போய் நிப்பாட்டு. அதுக்கு இந்த மாதமே ஒரு முகாந்திர மாதமாக அமையும். நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹெல்த் மட்டும்தான் பார்த்துக்கணும். மூச்சு விடுறது, ப்ரீத் பண்ணுறது, ஆஸ்துமா பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை. சில பேருக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் டிசென்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள், ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க, ஸ்கின் அலர்ஜி. ஏன்னா புதன் ராகு காம்பினேஷன் கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜியை கிரியேட் பண்ணும். சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி பண்ணுறது, அதுவும் இல்லாமல் சுக்ரன் வேறு சேர்ந்துருக்கானா திடீர்னு நம்ம அந்த ஃபேஷியல் பவுடர் போடும், எந்த ஃபேஷியல் பவுடர் போடும், அங்கே போனேன் ஃபேஷியல் போனேன் எனக்கு மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி இருக்குது. அதனால ஏற்கனவே நீங்கள் அழகு தான், அதனால் இன்னும் கொஞ்சம் உங்களை அழகுபடுத்திக்காதீங்க. இந்த மாதம் அழகுபடுத்திங்கன்னா பார்லர் நம்ம சம்பாதிச்சிடும், நம்ம அப்புறம் ஸ்கின் டாக்டர்கிட்ட காசு கொடுக்கணும். சரியா? அவ்வளோதான், புரிஞ்சிருச்சு இல்லை? அதனால் இதை மட்டும் பார்த்துக்குங்க. ஆண்களாக இருந்தாலுமே இந்த தடவை ஹேர் கட் பண்ணுறதுலேருந்து காலில் நகை வெட்டுற வரைக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ண கத்தியா யூஸ் பண்ணாத கத்தியான்றதை பார்த்துட்டு கொஞ்சம் ஹைஜீனிக்கான இடத்துல இந்த ஒரு மாதம் மட்டும் போயிட்டு போக. இல்லைனா லைட்டாக ரத்தத்தை பார்க்காம செவ்வாய் போக மாட்டா, ஒரு ரத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு, இல்லாட்டி வேறு ஏதாவது ஸ்கின் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும், ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு மாதிரியான ஒரு ஆளுமை அதிகரிக்கும். உங்களுக்கான ஒரு தாகம் இத்தனை நாள் இருந்துகிட்டே இருந்தது, அதுக்கான விடை கிடைக்கும். உங்களுக்கோட அறிவு பசிக்கு ஒரு தீனி கிடைக்கும். நிறைய பேருக்கு மார்க்கெட்டிங் ஏஜென்ட் இருக்கவங்களுக்குலாம் அதுக்கான ஆட்கள் கிடைப்பாங்க. நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டில் போயிட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. இது வரைக்கும் வராத பணம்லாம் வரும். ராகுவை போய் நெகட்டிவாக ஏன் பேசிட்டு, குருவோட பார்வைக்கும் போது எல்லாமே நல்லதாக தான் கொடுக்க போறாரு. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து, என்ன தசாபுதி நடக்குன்றத பொறுத்து, எத்தனாம் சுற்று சனி இருக்குன்றதை பொறுத்து சில சினாரியோக்கள் எட்டி பார்க்கலாமே தவிர, மற்றபடி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை தொடர எதமெல்லாம் வெற்றி தான். எல்லாமே வெற்றி. பெண்கள் மூலமாக ஒரு மிகச்சரியான ஆதாயம், பிள்ளை மூலமாக ஒரு மிகச்சரியான ஆதாயம். நீங்கள் ரேவதி நட்சத்திரக்கார படிக்கிற குழந்தைகளா இருந்தீங்கன்னா சூப்பராக படிப்பீங்க.
செவ்வாயினுடைய ஆளுமை ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய கோவில் குளத்துக்கு டிராவல் பண்ணுவீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி இருக்கனால வீட்ல கொஞ்சம் கோவமா பேசாதீங்க. புடிக்கிற பிள்ளைங்க தானே. கொஞ்சம் கோவத்த கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க ரேவதி நட்சத்திரக்கார குழந்தைகளை வைத்திருக்கிறீங்கன்னா, புள்ள கொஞ்சம் கோவமா தான் பேசும். அது அவன் தப்பு கிடையாது. ராகுவோட தப்பு, சனியோட தப்பு. பாப்பாவோட தப்பு இல்ல. அது புதனோட தப்பு. சரியா? நீங்க பிள்ளைங்கள திட்டக்கூடாது. பிள்ளைங்க கொஞ்சம் கோவமா தான் பேசுவாங்க. பொறுமையா நீங்க வந்து டென்ஷன் ஆகாம பெற்றோர்கள் சொல்லுங்க. ஏன்னா 2ஆம் இடம் வலுக்கும்போது குடும்பத்துல ஒரு சண்டை, சச்சரவு, நீங்க போய் டென்ஷன் ஆகுறது, பிள்ளைங்க கொஞ்சம் டிப்ரஷன் ஸ்டேட்டுக்குள்ள போறது, அதுக்கு மூஞ்சி தூக்கிக்கிறது, அதுக்கு நினைச்சு நீங்க வருத்தப்படுறதுன்ற மாரி கொஞ்சம் லைட்டா சில விஷயங்கள்லாம் வரும். அதனால அதுல பிள்ளைகளோட விஷயத்துல கவனமா இருந்துக்கணும். ஓகே. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய 20 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவ சூப்பரா இருக்கு. நிறைய அறிவின் மூலமாக நீங்க பிரகாசம் அடையும். உன்ன மாரி ஒரு அறிவாளி உண்டான்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய திறமை மேலோடும். ரேவதி நட்சத்திரம் தான் இருக்குல்ல. ரேவதில ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலுமே இந்த தடவ பயங்கரமான ஒரு ஒரு இன்ட்யூஷன் பவருக்குள்ள போவீங்க. 4 பேருக்கு குருவா இருந்து நீங்க சில விஷயங்கள் அருள் பாவனை செய்வீங்க. நிறைய செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும் இந்த தடவ. புதன் ராகு காம்பினேஷன் தான் உங்கள மூளை அப்படியே செய்றது. ஒருவேளை அந்த ரேவதி நட்சத்திரத்துல என்ன பிளானட் இருக்குன்றத பொறுத்து இந்த தடவ அது பயங்கரமா இன்னும் இயங்கும். அதோட தன்மை ராகு அப்படியே புதன் மாரி செயல்பட ஆரம்பிச்சுடுவாரு அப்போ. சும்மாவே ராகு சொல்ல வேணாம். அவர் புதன் மாரி செயல்பட ஆரம்பிக்கிறது இன்னும் புத்தி கூர்மை அதிகரிக்கும். நிறைய பிசினஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிக்க வைக்கும். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் மார்ச் மாசம் வரட்டும். எதா இருந்தாலும் புது இன்வெஸ்ட்மென்ட்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மார்ச் மாசம் வரைக்கும் எதுக்குள்ளயும் பெருசா போய்க்க வேணாம். கொஞ்சம் நஷ்டத்த குடுத்துரும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகே. 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அல்லல்கள்ல இருந்து ஒரு விமோசனம் கிடைக்கும். தேவையில்லாம இருந்த உடல் ரீதியான விஷயத்திலிருந்து வெளில வருவீங்க. ஆனா சில பேருக்கு எதுவும் இல்லாம இருந்தா இந்த தடவ கொஞ்சம் உடலையும் பார்த்துக்கணும். ஏதாவது கொஞ்சம் ராகுலிலே எல்லாம் நடத்துவாரு. அதனால ஹெல்த் இஷ்யூ, மூச்சு விடுறது, நுரையீரல்ல இருக்கிறது, கிட்னில ஸ்டோன் வர்றது, வயித்த வலிக்கிறதுன்ற மாரி கொஞ்சம் ஏதோ ஒரு டாக்டர்ட்ட போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 1க்கு 2 தடவ டாக்டர்ட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எந்த சர்ஜரி ஏதோ ஒண்ணு பண்றதா இருந்தா பண்ணுங்க. அதர்வைஸ் எதுவுமே வேண்டாம். எல்லாமே சரியா போயிடும். நெறைய பேர் இந்த தடவ நெறைய மாத்துவீங்க. உங்க வீட்டு உப்ப மாத்துவீங்க, உங்க வீட்டு சர்க்கரைய மாத்துவீங்க, பிராண்ட மாத்துவீங்க. திடீர்னு வந்து இங்கிலீஷ் மெடிசன்ல இருந்து ஆயுர்வேதிக் மெடிசன் மாத்துவீங்க. ஆயுர்வேதிக் மெடிசன்ல இருந்து இங்கிலீஷ் மெடிசனுக்கு தாவுவீங்க. இந்த மாரி ஏதோ ஒரு மாற்றம் நிகழப் போகிறது. ராகு அந்த மாதிரியான புதுசா ஒரு மாற்றத்தை இந்த தடவ உருவாக்குவார். ஓகே. நெறைய பேருக்கு வந்து கொஞ்சம் வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை பத்தியான ஒரு ஒரு ஆசை இருக்கும். நெறைய பேர் வீட்டு லோன் அடைப்பீங்க. ஏன்னா, இந்த 4ஆம் வீட்டு அதிபதின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய நட்சத்திரநாதன். அங்க தான் போய் ராசிநாதனும் உட்கார்ந்துருக்காரு. அப்ப நெறைய பேருக்கு அந்த கடன் அதுவும் ரெட்ரோவா இருக்காரு. அப்ப ஏற்கனவே வாங்கின கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. சில பேருக்கு அது மேல கடன் வச்சு டாப் அப் வாங்குவீங்க. ஏதோ ஒண்ணு உங்களுடைய இதுபடி உங்களோட 4ஆம் இடம் எப்படி இயங்குதோ அதை பொறுத்து அது நடக்க போகிறது. ஓகே. இல்ல அப்படின்னா சில பேருக்கு ஹெல்த் தான் 4ஆம் இடம். சுகஸ்தானத்துல ஏதோ ஒரு இக்கு இருக்கு. அத கொஞ்சம் பார்த்துக்கணும். பல்லு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பல்லு பார்க்கணும். அதே மாரி பல்லு உடையிறது, பல்லு வலி வர்றது, பல்லு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் மேற்கொள்ள வேண்டிய சினாரியோனா கண்ணுக்கு போய் சுக்கிரன் எல்லாம் கண்ணேண்டிங்க. ஸோ பல்லு, கண்ணு இந்த தடவ கண்டிப்பா பார்த்துக்கணும். யாரு 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. 60 வயது தாண்டிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரீத் பண்றதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூச்சு விடுறதுல சிரமம் வர்றது, கொஞ்சம் பாத்ரூம் போகும்போது வலிக்கு விழாம இருக்கிறது, கொஞ்சம் பிபி ஏறுறது, கொஞ்சம் சுகர் அதிகமாகுதுன்ற மாரி கொஞ்சம் அந்த சனி எல்லாமே அந்த பரம்பரையை இண்டிகேட் பண்ணுவாரா, அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அந்த மாதிரியான சினாரியோ இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ மொத்தத்துல இந்த பிப்ரவரி மாதம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான திறமை வெளிப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? முருகப்பெருமான் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி நாக கன்னி வழிபாடு அதுவும் ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பர்ட்டியை கொண்டு வந்து கொடுக்கும். சர்ப்ப தேவதைகள் வழிபாடு, சர்ப்பங்கள் வழிபாடு, ஏதாவது கோயிலுக்கு போகும்போது அந்த 2 நாக தேவையா இருக்கக்கூடிய வழிபாடெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த தடவை அதன் மூலமாக இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த காரியங்கள்லாம் டக்குன்னு நடக்கிறதுக்கான சினாரியோவை அந்த சர்ப்ப தேவதை வழிபாடு என்பது, நாகதேவதை வழிபாடு என்பது உங்களுக்கு இனிதே கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய பேர் இந்த தடவை முடிஞ்சா அந்த புத்து பார்த்தீங்கன்னா அது மேல மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அதுவே ஒரு நல்ல ஒரு தன்மையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். எங்கேயாவது கடன் வாங்கி வரல, வராத படம் வரலன்னா இந்த மாதிரியான ஒரு வழிபாடு பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே சூப்பரான ஒரு ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஓகே. இந்த தடவை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க? நிறைய பேர் பட்டாம்பூச்சி பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பட்டாம்பூச்சி பார்க்கறது, சுற்றி எங்கேயாவது போகிற இடத்துல பட்டாம்பூச்சி கணக்கு தெரியுது. அதுவும் எல்லோ கலர் பட்டாம்பூச்சி, பிளாக் கலர் பட்டாம்பூச்சி இது 2மே இந்த தடவை கண்ணில் படும். ஏன்னா இது சனி கேந்திரம் ஏறிய குருவுடைய அமைப்பு அப்படின்றது லெமன் கலர் பட்டாம்பூச்சி, அதே மாதிரி பிளாக் கலர் பட்டாம்பூச்சி இந்த தடவை கண்ணில் படும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்க போது பட்டர்ஃப்ளை மாதிரி நீங்கள் சிறகடிச்சு பறக்க போறீங்க. இது வரைக்கும் கூட்டு புழுவாக இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போச்சு. இனிமேல் உங்களுக்கான நேரம் இனிதே மலர காத்து விட்டது, தயாராகி விட்டது என்று சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த பட்டாம்பூச்சி பார்த்தல் என்பது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது.